லூர்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நமது அன்னை மரியா இந்த உலகிற்கு ஓர் அற்புதமான வழிகாட்டி, திசை காட்டி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, அந்த இளைஞன் அந்த ஆண்டின் முதல் நாளில் கனவு ஒன்று கண்டான். அந்த கனவிலே அவன் ஒரு பெரிய ஆகாய விமானத்தில் பறந்து கொண்டிருந்தான். அவன் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தான். வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அழகான நீல வானம், வானத்திலே ஆகாய விமானம் பறந்து கொண்டிருந்தது. திடீரென அந்த ஜன்னல் அருகே ஒரு பெரிய வெள்ளை புறா ஒன்று பறக்க துவங்கியது. மாபெரும் புறா, மேகக்கூட்டம் போல் இருந்தது. பணிப்பெண்ணை அவன் அழைத்தான். இது என்ன புறா என்று கேட்டான். அந்த பெண்ணுக்கு ஒன்றும் தெரியவில்லை. எனக்கு தெரியாது என்றார் அந்த பெண். என் பெயர் என்ன? எனக்கு தெரியாது. எங்கே செல்கிறது? எனக்கு தெரியாது. ஒன்றுமே உனக்கு தெரியாதா? ஒன்று தெரியும். 5 மணிக்கு எங்களுடைய விமானம் புறப்படும். அதே சமயத்தில் இந்த பறவையும் எங்களோடு சேர்ந்து பறக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று அந்த பணிப்பெண் கூறினார். வேறு ஒன்றுமே தெரியாதா? தெரியாது. உனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரிய வேண்டும். இது எந்த நாட்டுக்கு பறந்து செல்கிறது? அது எனக்கு தெரிய வேண்டும். இதன் பெயர் எனக்கு தெரிய வேண்டும். இது எங்கிருந்து பறந்து வந்து கொண்டு இருக்கிறது? எனக்கு தெரிய வேண்டும் என்று கத்தினான். அப்பொழுது அந்த பணிப்பெண் கூறினார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை விட்டுவிடு என்று கத்தினான். அந்த விமானத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த இளைஞனை பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவனுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். ஒரே சத்தம். திடீரென்று அவன் கனவு கலைந்தது. அவன் விழித்து கொண்டான். கடவுள் தோன்றினார். தோன்றி அந்த இளைஞனோடு பேசினார். இளைஞனே, வேண்டாத கேள்விகளையெல்லாம் கேட்டு உன் நேரத்தை வீணாக்காதே, உன் வாழ்க்கையை வீணாக்காதே. நீ கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? எத்திசையை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய்? அதுதான் முக்கியம். இது ஆண்டின் முதல் நாள். எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுதே நிர்ணயித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நம் வாழ்க்கையிலே ஒன்றே ஒன்றுதான் முக்கியம். நாம் எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த திசையை நோக்கி நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம்? திசை சரியாக நமக்கு தெரியவில்லை என்றால் பயணத்தில் களைப்பு ஏற்படும். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், பழைய ஏற்பாட்டிலே மோசே 10 புதுமைகளை செய்தார். பார்வோ மன்னனின் அடிமைத்தளத்திலிருந்து அந்த அடிமைகளை எல்லாம் அழைத்து கொண்டு பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்கு சென்று கொண்டிருந்தார். உண்மையிலேயே எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயல் நாட்டை அடைய 14 நாள்கள் போதும். ஆனால் அவர்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே சுற்றித் திரிந்தார்கள். காரணம் என்ன? பாதை தெரியவில்லை. அவர்களெல்லாம் திசை தெரியாத பறவைகளாக பறந்து கொண்டிருந்தார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, எத்தனையோ நூற்றாண்டுகள் அளவாக மக்கள் சரியான திசை ஒன்றை தேடி அலைந்து தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் திசை காட்டி ஒன்று பிறந்தது. ஒரு சிறிய ஊர், நாசரேத்தூர், அழகுக்கு அழகு செய்யும் அழகு பிம்பமாக குழந்தை ஒன்று பிறந்தது. குறுகுறு நடந்தது, சிறை நீட்டியது, இட்டது, தொட்டது,
கவ்வியது, தவழ்ந்தது. அந்த பெண்ணின் பெயர்தான் மரியா. எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான பெண்ணாக அவர் வளர்ந்தார். இறுதியாக சரியான திசையை உலகுக்கு காட்டுகின்ற நேரம் பிறந்தது. அன்று திருமண நாள். கானா ஊர். யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 2 1-11 முடிய அந்த வீட்டில் இருந்தவர்கள் இதயங்களெல்லாம் சிதறி கிடந்தன. எங்கே செல்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. கிழக்கே செல்வதா, மேற்கே செல்வதா, வடக்கே செல்வதா, தெற்கே செல்வதா, ஒன்றுமே புரியவில்லை. ரசம் தீர்ந்து விட்டது. எந்த திசையில் சென்றால் ரசம் கிடைக்கும் என்று யாருக்குமே தெரியவில்லை. அப்பொழுதுதான் அந்த திசை காட்டி அங்கே தோன்றியது. அதோ அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அந்த மரியா சொல்ல அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, ஆனந்தம் பிறந்தது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, திக்கு தெரியாத காட்டில் தத்தளித்து தடுமாறும் போதெல்லாம் நமது நம்பிக்கை நிறைந்த கண்களை நமது மாதாவின் பக்கம் திருப்புவோம். இன்று சரியான திசையை காட்டுகின்றவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஒரு மனைவி கணவரிடம் சொன்னான், என்ன உங்கள் அம்மாவுக்கு இட்லி போட்டால் பிடிக்கல, சப்பாத்தி போட்டால் பிடிக்கல, தோசை போட்டால் பிடிக்கல, அப்புறம் என்ன போட்ட? பட்னி போட்டுட்டேன். இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் பாதை தெரியவில்லையே என்று நாம் பயந்து ஒளிந்து நடுங்கி தயங்கி மயங்கி வாழாமல் நமது நம்பிக்கை நிறைந்த கண்களை அன்னையின் பக்கம் திருப்புவோம். அப்பொழுது அந்த அன்னை உனக்கு வழிகாட்டவே நான் பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை கண்மணி போல் காத்து இன்றும் என்றும் வளமுடன் வாழ வழிகாட்டுவார். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமல்ல இறைவன் அன்னை மரியா வழியாக நீங்கள் நினைக்கும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக முடிய அருள் புரிவாராக. தூய சமணசுக்குள் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை சுற்றி நிற்பார்களாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.